Hey hello everyone. So recently நான் பண்ண லைன் பெயிண்டிங்கோட டீடைல் ப்ராசஸ் நம்ம பார்க்க போறோம். அண்ட் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணதுக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் நான் கேன்வாஸ்ல பண்ணியிருந்தேன். அது என்னன்னு பார்த்துட்டு வீடியோக்குள்ள போயிடலாம். இங்கே நான் 18x24 ப்ரீ பிரைம்டு கேன்வாஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். என்னதான் அது ப்ரீ பிரைம்டு கேன்வாஸாக இருந்தாலும் அதில் நான் டேரெக்டாக பெயிண்ட் பண்ண கொஞ்சம் விரும்ப மாட்டேன். அண்ட் ஸோ ஒரு 2 to 3 லேயர்ஸ் ஆஃப் ஜெஸோ கோட்டிங்கை நான் கேன்வாஸில் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருந்தேன். அண்ட் இந்த ஒரு கோட்டிங் நடுலையும் நான் சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி கேன்வாஸோட சர்ஃபேஸை ஸ்மூத் பண்ணிட்டேன். இந்த மாதிரி பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் கேன்வாஸில் பெயிண்ட் நல்லா ஸ்டிக் ஆகும். அண்ட் எனக்கு தேவைப்பட்ட ஸ்மூத் பிரஷ் ஸ்ட்ரோக்ஸ் எனக்கு இங்கே கிடச்சிது. இங்கே ரெஃபரன்ஸ்க்கு லைனோட இமேஜ் எனக்கு ஆன்லைன் ஒன்று சூப்பராக கிடச்சிருந்தது. அண்ட் இதை ஸ்கெட்சாக கேன்வாஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண நான் கிரிட் மெத்தட் யூஸ் பண்ணியிருந்தேன். இந்த ஸ்கெச்சிங் பார்ட்டில் லைனோட ஃபேஸ்க்குள்ள ரொம்ப டீட்டெயில்ஸ் தராமல் வெறும் லைனோட அவுட்லைன் மட்டும் தான் கொடுத்துருந்தேன். இங்கே நான் பெயிண்ட் பண்ண அக்ரிலிக் மீடியம் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு பர்ன்சனாவை எடுத்து கேன்வாஸை ஃபஸ்ட்டு டோன் பண்ணிட்டேன். இது பெயிண்டிங்கோட ட்ரெடிஷ்னல் டோனிங் மெத்தட். ஸோ லைனோட ஃபேஸில் எங்கெல்லாம் லைட் விழுதோ அங்கெல்லாம் நான் வேஸ்ட் கிளாத் வச்சு அங்கே இருந்த பெயிண்டிங்கை ரிமூவ் பண்ணியிருந்தேன். சிமிலராக ஷேடோ இருக்கிற ஏரியாஸ்க்கு பர்ன்சைனா கூட பிளாக் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி டார்க்கராக இருக்க ஏரியாஸில் பெயிண்ட் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி பண்ணும்போது கலரோட வேல்யூஸை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. லயனுக்கு நான் பேஸ் கலர் கொடுக்க நான் ஒரு 6 ஷேட்ஸ் ஆஃப் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தேன். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பர்ன்சைனா, தென் ரா ஆம்பர், கேட்மியம் எல்லோ, அல்ட்ராமெரைன் ப்ளூ, மார்ஸ் பிளாக் அண்ட் ஃபைனலாக பார்ச்மெண்ட் கலர். ஸோ இந்த கலர்ஸ் எல்லாம் வச்சு நான் லயனோட ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி மிட் அண்ட் டார்க் வேல்யூஸை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இந்த மிட் அண்ட் டார்க் வேல்யூஸை பெயிண்ட் பண்ணி முடிக்க நான் ஃபர்ஸ்ட் பிரஷ்டோவோட சைஸ் 10 ஃபில்பர்ட் பிரஷை யூஸ் பண்ணியிருந்தேன். இங்கே ஃபில்பர்ட் பிரஷ் யூஸ் பண்ண ரீசன் அதோட பிளெண்டிங் குவாலிட்டிக்காக தான். அண்ட் இந்த ஃபில்பர்ட் பிரஷ்ல கிரியேட் ஆகிற சாஃப்ட் பிரஷ் ஸ்ட்ரோக்ஸ் லைனோட பேஸ் லேயர்ல இருக்கிற பிளரி ஃபர்ஸை பெயிண்ட் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இங்கே நான் டார்க்கர் வேல்யூஸ் பெயிண்ட் பண்ண அல்ட்ராமெரைன் ப்ளூவை பர்ன்சைனா கூட மிக்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ பெயிண்டிங்கோட செகண்ட் டேல நான் ஐலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக ஃபேஸில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் பார்ட்டே ஐ தான். அதுலேருந்து வர எமோஷன் தான் பார்க்குறவங்க எல்லாருக்குமே கன்வே ஆகும். ஸோ அதில் ஏதாச்சும் நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா நம்மளோட டோட்டல் பெயிண்டிங்கும் காலி. ஸோ இதெல்லாம் நான் மைண்டில் வச்சுட்டு நான் ஐஸுக்கு மட்டும் பொறுமையாக டைம் எடுத்து பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலாக இந்த ஐஸ்க்கு நான் பேஸ் கலர் அடித்து முடிக்கவே கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 1 hour ஆயிடுச்சு. ஸோ பெயிண்டிங்கோட நெக்ஸ்ட் ப்ராசஸாக நான் லயன் ஃபேஸோட ஃபஸ்ட்டு செட் ஆஃப் ஃபேர் டீட்டெயில்ஸை கொடுக்கலான்னு பிளான் பண்ணேன். இந்த ப்ராசஸ்க்கு நான் பர்ன்சைனா கூட பார்ச்மெண்ட் கலரை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி லயனோட ஃபேஷியல் லேயர்ஸ்க்கு டீட்டெயில்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். இந்த டீட்டெயில்ஸ்லாம் முடிச்ச அப்புறம் பர்ன்சைனா கூட இன்னும் கொஞ்சம் பார்ச்மெண்ட் கலரை ஆட் பண்ணி ஃபேஸில் இருக்கிற தின் ஹேர்ஸ்க்கு டீட்டெயில்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். இந்த தின் ஹேர்ஸை வரைய நான் பிரஷ்டோவோட சைஸ் 0 லைனர் பிரஷை யூஸ் பண்ணேன். இருக்கிறதுல இந்த ப்ராசஸ் தான் என்னோட பெயிண்டிங் பேஷன்ஸே ரொம்ப டெஸ்ட் பண்ணது. பிகாஸ் இந்த டீட்டெயில்ஸை நான் ஆஃப் ஃபேஸ் கொடுக்கறதுக்கே எனக்கு ஆஃப் டே மேலே ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலேயும் நம்மளால் பொறுமையாக டீட்டெயில்ஸ் கொடுக்க முடியாது, நம்ம நாளைக்கு பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து ஃப்ரெஷ்ஷாக இந்த டீட்டெயில்ஸை ஸ்டார்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணேன். பட் இந்த வாட்டி அதோட மோசமாக தான் இருந்துச்சு. இந்த டீட்டெயில்ஸ் கொடுக்குற ப்ராசஸ் ஓயவே இல்லை. பட் நமக்கு நல்ல அவுட்கம் வர பண்ணி தானே ஆகணும். ஸோ அந்த ப்ராசஸோட ஃப்ளோலேயே நானும் போயிட்டு இருந்தேன். அண்ட் ஃபைனலாக ஒரு வழியாக ஃபேஸோட ஹேர்ஸில் இருக்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்து முடிச்சிட்டேன். அண்ட் ஃபேஷியல் ஹேர்ஸ் முடிச்ச அப்புறம் நான் நெக்ஸ்ட்டு சிங்கத்தோட அவுட்டர் ஹேர்ஸ்லாம் வரைய ஸ்டார்ட் பண்ணேன். இந்த ப்ராசஸ்க்கும் நான் மோஸ்ட்டாக பார்ச்மெண்ட் கலர் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் இது வரைக்கும் இந்த ப்ராசஸில் நான் டைட்டானியம் ஒயிட் எங்கேயும் யூஸ் பண்ணலை. ஸோ இந்த ப்ராசஸை நான் பெயிண்ட் பண்ண நான் பிரஷ்டோவோட சைஸ் 5 லைனர் பிரஷ் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து முடிக்க எனக்கு டைம் ரொம்ப கம்மியாக தான் ஆயிடுச்சு. அண்ட் சீக்கிரமாகவே என்னோட ஃபேவரட் ஸ்டெப்க்கு நான் ஜம்ப் பண்ணிட்டேன். அண்ட் இந்த ஸ்டெப் எனக்கு மட்டும் ஃபேவரட் இல்லை, ஊரில் இருக்க எல்லா ஆர்டிஸ்ட்க்கும் பிடிச்ச ஸ்டெப் இது. அண்ட் இந்த ஸ்டெப்புக்கு பேர் தான் கிளேசிங். இந்த ஸ்டெப் ஒன்றும் ரொம்ப பெரிய ப்ராசஸ்லாம் இல்லை. ஜஸ்ட் நான் பர்ன்சைனா அண்ட் கேட்மியம் எல்லோவை மிக்ஸ் பண்ணி அது கொஞ்சம் நான் டைல்யூட் ஆக்கி நான் லைனோட அவுட்டர் அண்ட் ஃபேஷியல் ஹேர்ஸ்க்கு கொடுத்தேன். இப்படி கொடுக்கும்போது அந்த கலர்லாம் ஒரு டிரான்ஸ்பரண்டாக லேயர் கிரியேட் பண்ணிச்சு. அண்ட் இந்த ப்ராசஸை நான் கண்டினியூ பண்ணும்போது லைனோட ஒரிஜினல் கலர் நல்லாவே தெரிய ஆரம்பிச்சுது. தென் இதுக்கு முன்னாடி இந்த 2 ப்ரீவியஸ் ஸ்டெப்பையும் நான் திரும்பியும் ஃபாலோ பண்ணேன். அண்ட் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ரீசன் லயனோட ஹேர்ஸ் ரொம்ப டென்ஸாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு கிளேசிங் ப்ராசஸை ரிப்பீட் பண்ணும்போது அந்த டென்ஸ் ஃபீல் நம்மளுக்கு கிடச்சிரும். ஃபைனலாக பெயிண்டிங்கோட லாஸ்ட் ப்ராசஸ்க்கு நான் வந்துட்டேன். அண்ட் இந்த ஸ்டெப்பில் நான் ஐஸோட ரிஃப்ளெக்ஷன் அண்ட் வாய்க்கிட்ட இருக்கிற ஹேரை தான் நான் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தேன். ஃபைனலாக இந்த பெயிண்டிங்கோட அவுட்கம்மை பார்த்ததுக்கப்புறம் நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். அண்ட் என்னோட 1 week ஹார்ட் ஒர்க் வீண் போகலன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ என்னோட ஓவரால் பெயிண்டிங் ப்ராசஸ் உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இதே மாதிரி நீங்களும் பெயிண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நான் பண்ண ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய பெயிண்டிங் டிப்ஸ் வேணும்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.